தொடர் மழை காரணமாக மரக்காணத்தில் 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளம் மழைநீரில் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கிறார். மகாராஜ பாண்டி, சூழல் என்ன? மரக்காணத்தில் 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கனமழையால் 5000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கிறார். மகாராஜ பாண்டி, மரக்காணத்துல கடல் போல காட்சியளிக்கக்கூடிய உப்பளங்களை பார்க்க முடிகிறது. இதனால் எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறார்கள்? எவ்வளவு தூரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக நாம் இருப்பது ஆறோ குளமோ நீர்நிலை பிடிப்புகளோ கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் முக்கிய தொழிலாக இருக்கும் உப்பளத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக மரக்காணத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மழைநீர் என்பது உப்பளத்தில் புகுந்து மழைநீர் தற்போது கடல் போல் இங்கு காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இங்கு அதாவது இந்த உப்பளம் தொழிலகத்தில் மட்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கு மேற்பட்டவர்கள் இங்கு கூலி தொழிலாக வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக 3000க்கு மேற்பட்டவர்கள் நேரடியாகவே இங்கே இருக்கிறார்கள். அதாவது இந்த மழைநீர் மட்டுமல்லாமல் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை காரணமாக பக்கியம் கால்வாயில் இருக்கும் உபரி நீர் கடலுக்குள் செல்லாமல் உப்பளம் வழியாக வந்ததும் மழைநீர் தேங்கி இருந்ததால் தற்போது இந்த உப்பளம் அதாவது 3000 ஏக்கரத்தில் இருக்கும் இந்த உப்பளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் தங்கள் 6 மாதங்கள் வேலை செய்ய முடியாது. அதாவது இந்த உப்பளத்தில் தேங்கி இருக்கும் மழைநீர் வடிவதற்கு 6 மாதமாகும். இதனால் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத நிலையில் தான் இங்கு பணிபுரியும் உப்பள தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். இவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், இவருடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து இங்கு இருக்கும் உப்பளம் தொழிலாளரிடமும் கேட்கலாம். ஐயா, இந்த ஈசிஆர் ரோட்லேயே இந்த உப்பளம் இருக்குது. இந்த 2 நாள் மழையில் இந்த தண்ணி தேங்கிறதுக்கு என்ன காரணம்? 2 நாளாக மழை, அது இல்லாமல் புக்கிங் கால்வாய் வழியாக தண்ணி வந்துடுது. அதனால் எல்லாம் ரொம்பி போச்சு. அவ்வளோதாங்க. வேறு முகத்தாரம் வடியில் கடலுக்கு தண்ணி ஓடவில்லை, இங்கே நின்று போச்சு. அதுக்கு மேலே மழை, ஜனவரிக்கு மேலே தான் அப்படிக்கார சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? இதில் உப்பு தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? அடுத்து என்ன பண்ண போகிறீங்கண்ணே? அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல சார். இதுமாரி இப்போ ஒரு 3000லேருந்து ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அவங்களோட வாழ்வாதாரமே இதன் மீது தான் இருக்குது. இது மழை பஞ்சால் தான் இது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து செய்யணும். கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் ஏதாவது. அம்மா, நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களாம்மா? இப்போ நீங்கள் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன போகிறீங்க? இந்த தண்ணி வடிகிறத தேங்கிருக்க பார்த்தா வடிகிறதுக்கு ரொம்ப நாளாகமாக தெரியுது. நீங்கள் அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எப்படி உங்கள் குடும்பத்தை அடுத்த சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு போகலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க? அதான் சார், தண்ணி வடிஞ்சால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். தண்ணி வடியலைன்னா அதுக்கு தான் அரசாங்கம் ஏதாவது கோரிக்கை வச்சு இது பண்ணி தண்ணி வடியணும். அதுக்காகத்தான் அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நிவாரண பொருளுக்குழு செய்யணும். நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இந்த உப்பளம் இல்லைனாலே நான் நிறைய ஊர் மக்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எல்லாமே நாங்கள் மரக்காணம் தான் போய் வாங்குறதா இருக்க வேண்டியது இருக்குது. ஆட்டோவுக்கும் காசு அதிகமாக்கிட்டாங்க. ரோடு வசதியும் தாண்டி கூட போக முடியாத அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இது அரசாங்கம் அவங்க போய் எங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கணும். பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாமே, பெரியவங்க எல்லாமே உப்பளத்தில் தான் இருக்கிறோம். நிறைய ஊர் சனம் இருக்கிறாங்க. நீங்கள் இது இப்போ தண்ணியாக இருக்கிறனால இருக்கீங்க. நீங்கள் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சனம் இருப்பாங்க. சின்னவங்க, பெரியவங்க, எல்லா வயசானவங்க எல்லாருமே உப்பளத்தில் தான் வேலை செய்கிறோம். உப்பளம் இல்லைனாலே எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அதனால அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த உப்பளத்தில் எத்தனை மாதம் உங்களுக்கு வேலை இருக்கும்? இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் பாதிப்பு வந்தால் நீங்கள் எத்தனை மாதம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கண்ணா? நாங்கள் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ஜனவரியில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் வரும். ஆனால் இப்போத்திய காலகட்டத்தில் ஜூன் மாதமே முடிஞ்சு பருவமழை மாறி போகிறதுனால ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு. அதிலேருந்து சில பேருக்கு விவரம் தெரிஞ்சால் வெளி சென்னைக்கு போயிடுறாங்க. சில பேர் வேலை தெரியாதவங்க இதை நம்பி கடன் வாங்கி இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டு கொடுக்குற காசு இப்போ 5000 கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த 5000 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட ஒரு 5000 10,000 கொடுத்தா ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதை தமிழக அரசு ஒரு கோரிக்கையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
அம்மா நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா? இப்போ ஐயா சொல்கிற பார்த்தா எங்களுக்கு 6 மாதம் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்னம்மா பண்ண போகிறீங்க? வீட்டில் தாங்க இருக்குவோம், எங்கேயும் வேலைக்கு போக மாட்டோம். வேலை எங்கேயும் போக மாட்டோம், வீட்டில் தான் இருப்போம். நாங்கள் என்ன பண்ணுறது, எந்த வேலையும் தெரியாது, வேறு வேலைலாம் தெரியாதுப்பா. உப்பாளத்தில் தான் வேலை செய்வோம். அதாவது ஊழியர்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இந்த மரக்காணம் உப்பளம் இருக்கிறது. இங்கிருந்து தென்னிந்தியா, அது குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இங்கிருந்து தான் வந்து வருஷத்துக்கு 25 லட்சம் டன் உப்பு. அப்படி இருக்கும்போது உப்பு உற்பத்தியில் வந்து மிகவும் முக்கியத்துவமாக இருக்கும். இங்கே பணிபுரியும் வாழ்வாதாரம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய கோரிக்கை என்னன்னா, பக்கி கால்வாயில் இருக்கும் உபரி நீர் வந்து உள்ளே வருவதால் வந்து அடிக்கடி இது போன்ற இயற்கை சீற்றம், மழை போன்ற சூழ்நிலை வந்து இருக்கு. அந்த உபரி நீர் வந்து உப்பளத்தில் உள்ளே வராமல் இருக்க தடுக்க வேண்டும். வந்து எங்களுக்கு 6 மாதம் தான் வேலை இருக்கிறது. இந்த இயற்கை சீற்றம் போன்ற 6 மாதங்கள் எங்களுக்கு வேலை கிடையாது. அப்போ தமிழக அரசு எங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குது, எங்களுக்கு பத்தலை, இதை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை தான் அவங்க பிரதானமான கோரிக்கையாக இருக்குது. இந்த 2 கோரிக்கையும் எங்களுக்கு வந்து விரைவாக முடித்து கொடுத்து தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதுணையாகவும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த உப்பளம் தொழிலாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.